அந்த இரவின் ரகசியம். காலம் இரவு 10 மணி. ஜெயந்த் தனது வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். இருள் சூழ்ந்த தெருவில் அவன் மட்டும்தான். தூரத்தில் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் ஒரு நிழல் அசைந்தது. ஜெயந்தின் இதயம் வேகமாக துடித்தது. யார் என்று அவன் சத்தமிட்டான். பதில் இல்லை. அவன் வேகமாக நடக்கத் தொடங்கினான். சில நொடிகளுக்குப் பிறகு திரும்பி பார்த்தான். அந்த நிழல் மறைந்திருந்தது. சற்று பின்னர் அவன் வீட்டு வாசலில் அடியிட்டு நின்றான். வீட்டுக்குள் போனால் பாதுகாப்பாக இருப்பேன் என்று எண்ணிக்கொண்டான். கதவை திறக்க முயன்றான். ஆனால் கதவு தானாகவே திறந்தது. ஜெயந்த் பீதி கொண்டான். என்னடா இது என்று உள்ளேயே பார்த்தான். வீடு வெறுமையாக இருந்தது. அவன் மெதுவாக உள்ளே சென்றான். திடீரென்று அவன் எதிரே ஒரு நிழல் தோன்றியது. யார் நீங்கள் என்று பதற்றமாக கேட்டான். அந்த நிழல் மெதுவாக வெளிச்சத்திற்கு வந்தது. அது ஒரு மூதாட்டி. அவள் கண்கள் அவனை நோக்கி விரிந்து நின்றன. இந்த வீட்டில் நீ வாழக்கூடாது என்று கூறினாள். ஜெயந்தின் உடம்பு நடுங்கியது. ஏன் என்று அவன் கேட்டான். ஏனெனில் என்று சொல்லியவுடனே மூதாட்டி திடீரென மறைந்து விட்டாள். ஜெயந்தின் மூச்சு விரைந்தது. அவன் உடனே அவன் நண்பன் விஜயிடம் அழைத்தான். விஜய் வந்தான். இருவரும் வீட்டை ஆராய்ந்தனர். ஒரு பழைய தினசரி காகிதம் கிடைத்தது. அதில் செய்தி: 10 வருடங்களுக்கு முன்பு இந்த சேம் வீட்டில் ஒரு முதிய பெண் கொலை செய்யப்பட்டார். குற்றவாளி இன்று வரை கிடைக்கவில்லை. ஜெயந்தும் விஜயும் ஒருவரையொருவர் பார்த்தனர். உடலில் ரோமஞ்சம். அதே நேரம் கதவுக்கு வெளியே ஓர் நிழல் மீண்டும் நகர்ந்தது. அந்த மூதாட்டி யார்? அவள் உண்மையாகவே ஒரு ஆவிதானா? அல்லது அவளுடைய மரண ரகசியத்தை யாரோ மறைக்கிறார்களா? உண்மை எப்போதும் வெளிவரும். அந்த நேரம்தான் முக்கியம். நீதி. உண்மை எப்போதும் மறையாது. பொய்கள் ஒரு நாள் கண்டுபிடிக்கப்படும்.